ஹலோ கைஸ், இன்றைக்கி சிங் ஸ்டார்டர் எஸ்எல்எம் 2.1ல் காங்கிரீட் பேட்ச் கண்ட்ரோலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த ப்ரிண்டரும் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சி ஆன் ஆயிரும். ப்ரிண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா லைட் தெரியுதுங்களா, இதுதான் அப்படி இன்டர்ஃபேஸ் வரும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உள்ளபடி போயிடும். அடுத்து என்னென்ன இருக்குன்ட்டு உள்ளே பார்ப்போங்க. சிபிசியில் செலக்ட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் மிக்ஸு, என் மிக்ஸு, ரீசெட் வெயிட்டு, பிரிண்டர் மெனு, டவுன்லோட் மெனு, செட்டப் வால்யூம், செலக்ட் மிக்ஸு, செலக்ட் டெஸ்ட் அண்ட் காலிப்ரேஷன், அலாரம் இன்ஃபோ, சிஸ்டம் இன்ஃபோ. அடுத்து பார்த்திங்கன்னா செட்டிங் இருக்குது. இப்போ நம்ம போய் எப்படி வெயிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓகே கொடுத்துட்டு டிவைஸ்ன்னு இருக்குங்களா, டிவைஸ்க்குள்ளே ஓகேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நாங்கள் லாங்குவேஜ் என்ன இருக்குதுன்னு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துருங்களா. இது வந்து நம்ம பேட்ச் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டு மாதிரி வந்துட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு ஓகே கொடுத்துட்டு தெரியுதுங்களா, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே பிரைட்னஸ் இப்போ இங்கே காட்டுதுங்களா 9ன்ட்டு, அது ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவும் நம்ம டவுன் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இதில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, டவுன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஓகே கொடுத்துட்டு தெரியுதுங்களா, கான்ட்ராஸ்ட் குறைஞ்சிருச்சு. அதை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் எஸ்கே கொடுத்தீங்கன்னா அடுத்து 4 மேனுக்கு வந்துடுதுங்களா. 4 மேனை ஓகே கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். இது பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் அண்ட் மிக்ஸ்ன்னு இருக்குங்களா, அதை ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் இருக்குது. காம்பனன்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா வாட்டர் வந்து வாட்டரில் இருக்குங்களா, சிமெண்ட்டு வெயிட்டு நம்ம என்னென்னு டைப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அக்ரிகேட் நம்ம வெயிட்டில் இருக்குது. அடுத்து சேண்டும் வெயிட்டில் இருக்குது. 20 mm அக்ரிகேட்டு, மேட்ச் இதெல்லாம் வெயிட் இருக்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா அது எப்படின்னு மாடிஃபை பண்ணுற மாதிரி காட்டும். இப்போ அடுத்து நம்ம எஸ்கேப் கொடுத்துருவாங்க, நார்மலாக தான் இருக்குது. அடுத்து மிக்ஸ் டிசைன் நம்ம கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா ரெசிபி ஒன்று வந்து கொடுத்தது, இது ரெண்டும் எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து புதுசாக எடிட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மிக்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, அப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம மிக்ஸ் டிபிடின்னு இருக்குங்களா, அதில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா எடிட் காட்டும். இப்போ மிக்ஸ் டிபிடி அந்த மாதிரி காட்டுங்களா. இருங்க பேக் போய் காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி காட்டுறதுங்க, அது பேர் எடிட் பண்ணுற மாதிரி இது அழுத்திட்டு இருந்தீங்கன்னா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் M20ன்னு போடுறோம் பாருங்கள். தெரியுதுங்களா. இப்போ ஓகே பார்த்தீங்கன்னா M20 ஆச்சு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எழுதுனீங்கன்னா அது எடிட் ஆகும். அது எடிட் நம்ம வெயிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ வாட்டர் இருக்குங்களா, நம்மளுக்கு ஒரு எம்கியூக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 150 லிட்டர் ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து கீழே. இப்போ அடுத்து டவுன் கொடுத்துட்டு இதையும் ஓகே கொடுத்தீங்கன்னா சிமெண்ட் இருந்துக்குதுங்களா. சிமெண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்னு பார்த்தோன்னா நம்ம எவ்வளோக்கு நம்ம போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எம்கியூக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 மூட்டை அந்த மாதிரி 250 kg அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து மறுபடியும் டவுன் கொடுத்துட்டு இதையும் ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து சிமெண்ட் வந்துருக்கலாம். அடுத்து கீழே சீக்கிங் இருக்கு இல்லைங்க, இதை அழுத்தினீங்கன்னா அக்ரிகேட் 10 mm. அடுத்து சேண்ட் வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சேண்டு ஒரு எம்கியூக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ நான் சேண்ட் 15 எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஓகே கொடுத்துட்டு டவுன் கொடுத்தீங்கன்னா டிபிடி இது காட்டுங்களா, இதையும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சிமெண்ட் இருக்குது. அடுத்து டவுன் பண்ணிட்டு வரணும் 10 mm சேண்டு 20 mm. 20 mm ஒரு எம்கியூக்கு எக்ஸாம்பிளுக்கு 1200 kg ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு எது வேணுமோ அடுத்து கீழே டவுன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒன்று இது ஓகே கொடுத்துட்டு மேலே பண்ணிட்டீங்கன்னா மேட்டு அந்த மாதிரி 6, 7, 8 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து எஸ்கேப் பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்துடும். இது ஓகே கொடுத்தா மறுபடியும் இது பேர் ரெடி பண்ணுறது. இப்போ எஸ்கேப் மறுபடியும் கொடுத்துருங்க. அவ்வளோதான் மிக்ஸ் டிசைன். அடுத்து டவுன்லோடிங் வந்து வெண்டரை இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது, அப்லோட் பண்ணிக்கிறது கொடுத்துக்கலாம். நம்ம காட்டுறோம் தெரியுதுங்களா. ஓகே கொடுத்தா நம்மளுக்கு பென்ட்ரைவ் போட சொல்லணும் தெரியுதுங்களா, இன்செர்ட் யூஎஸ்பி, அதனால இது தேவையில்லை. இப்போ எஸ்கேப் போய்ட்டோம்னா அடுத்து டெஸ்டினேஷன்
அப்படி இதெல்லாம் வேணுமோ டெஸ்டினேஷன் எல்லாம் எடிட் பண்ணிக்கிறது ஒவ்வொன்றா இருக்குது தெரியுங்களா. ஒரு பேக் வந்துட்டிங்கன்னா கஸ்டமர் நேமு உங்களுக்கு ஓகே கொடுத்து உங்களுக்கு கஸ்டமர் நேம் எது வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து குயிக் கால்குலேஷன். இது வந்து நம்ம பக்கெட்டில் எவ்வளோ நார்மலாக 0 இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து டைனோலிஸ். இதில் போனீங்கன்னா பூமி எல்லாம் ஒவ்வொன்றா எவ்வளோ இருக்குன்றதுன்னு காட்டும் உங்களுக்கு தெரியுதுங்களா. அடுத்து பேக் வந்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட். இது நமக்கு வேணும், ஏன்னா இது பாஸ்வேர்ட் போட்டால் லாக் ஆகிற மாதிரி வரும், அதனால் இது நமக்கு தேவையில்லை. பாஸ்வேர்டு வேணும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து செட் கிளாக் ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டைமு ஹவர் டேட்டு டைம் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தெரியுதுங்களா. டேட்லேருந்து எல்லாம் வந்துடும் போடுறப்ப. அடுத்து அவங்க பேக் போயிட்டு டெக் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும், அதேமாதிரி ஹெச்டிஎஸும் பாஸ்வேர்டுக்கு இருக்கும். இது வந்து கம்பெனி வந்து பண்ணி கொடுப்பாங்க. எஸ்கேப். அடுத்து செட்டிங் முடிஞ்சிங்களா. இப்போ நம்ம போய் எப்படி நம்ம லோடு வெயிட் பண்ணுறதுக்குன்னு பார்ப்போம். இப்போ தெரியுதுங்களா. இது வந்து M20 இருக்குது, நான் இன்னொரு M20 போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ செலக்ட் கொடுத்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வெயிட் போய் எப்படி போடுறதுன்னா இப்போ செலக்ட் மிக்ஸ் இருக்குன்னு தெரியுங்களா, அதை ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுங்க. ஃபஸ்ட்டுக்கு M20 நான் செட் பண்ணி இப்போ நம்ம 4வது செட் பண்ணியிருக்கோம், 5வது செட் பண்ணியிருக்கிறீங்களா M20. அதை ஓகே கொடுத்து செலக்டட் ரெசிபின்னு கேட்கணும், மறுபடியும் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ அதே மாதிரி செலக்ட் டெஸ்க் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா. நம்ம 150 லிட்டர் கொடுத்தது, அடுத்த சிம்மில் 250, சாண்டி 750, 20 mm 1500 போட்டு வந்துச்சுங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு MQ போனது. அடுத்து நம்ம எப்படி 2 MQ செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படி செலக்ட் கொடுத்துட்டு டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா செட்டப் வால்யூம் இருக்குங்களா, அதை ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு MQ இருக்குது. அது 2 நடத்தணும்னா 2 MQக்கு மாறிடும். மாற்றிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் செலக்ட் மிக்ஸ், அது நீங்கள் வேணும்னா மறுபடியும் போய் பண்ணிக்கலாம். மறுபடியும் செலக்ட் மிக்ஸ் நம்ம இவ்வளோ கொடுத்தோம் M20ங்களா, ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுக்கணும். அவ்வளோ. மறுபடியும் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா. இப்போ 2 MQ கிராம் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு MQ 150 ஆயிடுச்சு, 300. அடுத்து சிமெண்ட் 500 ஆயிடுச்சு, சாண்ட் 1500, இப்போ இது 2400 தெரியுதுங்களா உங்களுக்கு. மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துட்டு அடுத்து இங்கே செலக்ட் கொடுத்துட்டு எண்டு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட லோடு சேவ் ஆயிரும். அவ்வளோதான். மறுபடியும் ரீசெட் வெயிட் கொடுத்துட்டிங்கன்னா ரீசெட் வெயிட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா எல்லாமே நம்ம அங்கே போட்டதெல்லாம் ரீசெட் ஆகிடும். இப்போ பேக் சைடு போயிட்டு எல்லாமே 0 எடுத்துருந்தீங்களா. ஸோ மறுபடியும் அடுத்து பிரிண்டரை பற்றி பார்ப்போம். பிரிண்டர் போயிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பேட்ச் ரிப்போர்ட். இப்போ இது வந்து ஓப்பன் இருக்குது. நம்ம பேட்ச் ரிப்போர்ட் உள்ள ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட்டு பேட்ச் ரிப்போர்ட்டு, அடுத்து நம்பர் டு நம்பர், அடுத்து நமக்கு டேட் டு டேட்டு, ரெசிபி வைஸு, டெஸ்ட் வைஸு, நம்ம ஆப்ரேட்டர் ப்ராடக்ட் அந்த மாதிரி போட்டு போகிறது, மிஷின் ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உள்ளே போய் டேட் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் ரிப்போர்ட் போட்டு காட்டும். ஓகே கொடுத்தீங்கன்னா சொல்லுதுங்களா பிரிண்டர் கவர் க்ளோஸ்ட் ஆர் பிரிண்டர் நாட் கனெக்டட்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டர் க்ளோஸ்ட் இருக்குது. பிரிண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த 2 சைடு அழுத்தி பிடிச்சி இப்படின்னா ஓப்பன் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் காட்டுதுங்க பிரிண்டிங் க்ளோஸ் இருக்குன்ட்டு. தெரியுதுங்களா நம்ம ஃபிக்ஸ் பண்ணது காட்டுது. இந்த மாதிரி காட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேப்பர் வருது, லைட்டாக வெளியே வரணும்னா இந்த பட்டன் வந்தீங்கன்னா அதுலேயும் வெளியே இந்த பட்டன் அழுத்தி இழுத்தோம்னா நம்ம பேப்பர் போடுறதுக்கு இது பிரிண்டரில் வெளியே எடுத்து பேப்பர் போட்டுக்கணும். மோஸ்ட்லி சிபிசி மீட்டரில் இப்படி யூஸ் பண்ணணும். இது க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எஸ்கேப் பண்ணிட்டு மறுபடியும் வெளியே போய்ட்டு இங்கே டேரெக்டாக 6 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் இப்போ பிரிண்ட் ஆகலை. அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. பிரிண்டர் கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு 6 அழுத்திங்கன்னா அதே பிரிண்ட் ஆகும். சரிங்களா. இப்போ நம்ம போட்ட லோடெலாம் பார்த்திங்கன்னா எப்படி போடுறதுன்னா வாட்டரை ஏற்றுறதுக்கு ஓகே கொடுத்துட்டு நம்ம வாட்டரை லிவர் இழுத்தோம்னா அது தண்ணி ஏறும். அதேமாதிரி கீழே டவுன் பண்ணி ஒவ்வொன்றா ஓகே கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம லோடு ஏறுற வெயிட்டு எல்லாம் காட்டும் நமக்கு.
தேங்க்யூ கைஸ். எல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.